ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஈவினிங் என்ன டிஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான். இன்றைக்கி பொங்கல் பண்ணலாம், பொங்கல் சாம்பார் வீட்டில் இருக்குது, சட்னி செய்யலாம்னு சொல்லி அது யார் யார் சாப்பிட போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்படி பொங்கல் செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போது பொங்கல் செய்யறதுக்கு நான் வந்து எண்ணெய் போட்டு செய்ய போகிறேன்னு பாருங்கள். இதில் பற்ற வச்சுக்கிறேன், கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயிலும் மிக்ஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும். அதாவது வீட்டில் சாப்பாடு மீந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, காலைல வடித்தேன், யாரும் சாப்பிடல, இது கொஞ்சம் பலபலன்னு இருக்குது. இப்போ இதை தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த ரைஸ் கூட நான் பருப்பை வந்து பச்சை பருப்பை வந்து 2 அழகு பருப்பு ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் தான் நான் பொங்கல் செய்ய போகிறேன். இது ரொம்ப நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல். என்னடா ரைஸில் பருப்பு மட்டும் போட்டு செய்கிறாளே அப்படின்னு நினைக்காதீங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் நான் செஞ்சு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் பாருங்கள், நீங்களே உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு. இந்த மாதிரி மீந்து போன ரைஸில் செஞ்சால் பொங்கல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, நம்ம பொங்கல் தாளிச்சிக்கலாம். நான் வந்து இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சி கூட மிளகு 1 2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். சீரகம் அதே மாதிரி 2 சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா இஞ்சி மிளகு சீரகம் நல்லா வதங்கின உடனே நல்லா வதங்கட்டும், ஏன்னா அது பொரியணும் நல்லா. பெருங்காயத்தூள் முதல்ல கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் நல்லாவே தாராளமாக சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் நீங்கள் நார்மலாக வீட்டில் எவ்வளோ சேர்ப்பீங்களோ அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் வேண்டாம். நல்லா வறுத்துக்கணும், கொஞ்சம் தீ கம்மியாகவே வச்சுக்கோங்க. இப்போ நான் இது கூட வந்து தண்ணியை சேர்த்துக்கிறேன். தண்ணியை கொஞ்சம் தாராளமாக விடுங்க. இப்போ இந்த பொங்கலுக்கு ஏற்றதை நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம். 2 உப்பு பார்த்துட்டு மறுபடியும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இது கூட நான் பருப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் பருப்பையும் சேர்த்துக்கிறேன். இப்போ பருப்பு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். இது கூட தண்ணியை வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம பொங்கலுக்கு, இப்போவே வாசனையாக இருக்குது. வீடியோவில் உங்களுக்கு தெரியாது, இங்கே செய்யும் போது நல்லா ஸ்மெல்லாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட பொங்கல் எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிச்சு பாருங்கள். இது பருப்பு வந்து கொஞ்சம் கொதிக்கணும், அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா ரைஸ் ஏற்கனவே குக் ஆனது தான், இது நல்லா குழஞ்சா மட்டும் நம்மளுக்கு போதும்.
அதனால் பருப்பு கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்துட்டோடனே நம்ம உப்பும் பார்த்துட்டு ரைஸை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய்யை ஆட் பண்ணிவிட்டு பொங்கலை இறக்குறோம் பார்த்தீங்களா, தம்முலேருந்து அடங்கிட்ட பிறகு அது மேலே நெய்யை விட்டு நம்ம ரைஸோட நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா பொங்கல் நல்லா குழஞ்சி வரும். ஓகே, நல்லா கொதிச்சிட்ட பிறகு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு இப்போது வந்து ஒரு விருந்தாளி வராங்க. அவங்க யாருன்னா, நீங்களும் அவங்கள பார்த்துருக்கீங்க. ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம வீடியோ ஷூட் பண்ணும்போது நம்ம வீட்டில் சாமி கும்பிடும் போதெல்லாம் வீட்டுக்கு வருவாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, கண்ணம்மா இன்றைக்கி வந்துட்டுருக்காங்க. இப்போ தான் வீட்டிலேருந்து கால் பண்ணாங்க, கடையை மூடிட்டு கிளம்பி வராங்களாம். அவங்களையும் எடுப்போம், காமிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்னும் வந்து கொதிக்கலை. அதுக்காக வந்து சீக்கிரம் குக் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் சும்மா மேலே வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து சீக்கிரம் வந்து கொதி வரும். கொதி வந்தால் தான் பருப்பு கொஞ்சம் வேகம். வெந்த பிறகு நம்ம வந்து சாப்பாடை போட்டுடலாம். அது இப்போ தான் திறந்துட்டு இருக்கிறேன். பத்தலைன்னா அப்போ பெரிய நீங்கள் அண்டா எடுத்துன்னு வாங்க. போ, இதெல்லாம் போட வேண்டியதானே. என்னத்த மாமா அங்கேருந்து ஏன் மாமா எல்லாத்தையும் இழுக்கிற? அதுவும் பத்தாதுமா. அந்த உளுத்தம்பருப்பு ஒன்றா போடுங்க, அதுதான் கொஞ்சம் மேலே. ஆனால் ஒன்றும் அப்படி ஒன்றும் வரல, பார்த்துன்னு தான் இருக்கேன். அப்போ நீங்களே போடுங்க, இங்கே இடிக்காதீங்க. என்ன மாமா பொங்கல் இதுக்கு போய் சட்னிக்கு அவ்வளோ இஞ்சி பூண்டு போட்டுனுக்குறீங்க? எதுக்கு பூண்டு இஞ்சி மிக்ஸ் பண்ணி போடுறீங்க? சட்னிக்கு போய் அதுக்குதான் கேட்குறேன். அங்கதான் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சிருக்கேனே. அதோ சரியான சட்னி, உடச்சக்கல்ல சட்னி அரைச்சுட்டு இருக்காரு. இந்த பச்சை மிளகாலாம் அங்கே வைங்க. ஸ்மைல். ஐயோ, ரொம்ப அழகா சிரிச்சா இருக்காருங்க. பாருங்க, கேம் விளையாடிக்கிட்டு இருக்கா. பாத்திரம் எட்டு காலேருந்து விளக்கணும். ஆமா, அவ்வளோதான் எட்டிட்டா. நீ தானே சொன்ன 4 ஏற்கனவே வந்துருச்சுன்னு. என்ன ஒன்றும் கண்ணம்மா காணோம். சட்னி அரைச்சாச்சு, சாம்பார் ஏற்கனவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சட்னி மட்டும் இப்போதைக்கு அரைச்சோம். இதை தாளிப்பு போட வேண்டியதான். கடை இங்கே பற்ற வைக்கிட்டோம்மா, வேணவா? ஓகே, எனக்கு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் பொங்கலும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது கொஞ்சம் தம்மில் இருந்துட்டு எடுத்து நம்ம நெய் மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். பொங்கல் கேட்டுட்டு அவங்க அந்த அம்மா புள்ள வீட்டுக்கு அம்மா ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் செய்யினாங்க. செஞ்ச உடனே புள்ள வீட்டுக்கு விட்டாங்க. பிள்ளைக்கு இன்னைக்கு கல்யாண நாள் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயாச்சு. ஏமாம்மா அந்த வெள்ளத்தை பக்கெட்லேருந்து தூக்கி போட்டேன், எறும்பு வர்றதுக்கு. எதுக்கு தான் அந்த பக்கெட்லாம் எடுக்கிறியோ? நான் இங்கேருந்து எதுவுமே எடுக்காதன்னு சொல்லியிருக்கேன். உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவுக்கு 3 நாளாக சரியாக சாப்பிடல. பாருங்கள், முகமே பாருங்கள் எப்படி இருக்குது. கேம் விளையாடுது பாப்பா. கண்ணம்மா வந்துட்டாங்க. வாங்க வாங்க. வாங்க வாங்க. எவ்வளோ நாள் ஆச்சு. மாண்ட நான் காமிக்கல, போங்க. இங்க பாருங்க கண்ணாமாமா. வாங்க வாங்க வாங்க. ஃபோன் பேசினுக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க மாமி, வாங்க. ஏய் ஏய் வாய் இங்க பாருங்க.
வாய் மூடு. ஏன்னா வந்து கத்துவ 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 கத்துவ. அடி 2 பேருக்கும் அடி. அது அது கத்தவே கத்தாது ஃப்ரெண்ட்ஸ். குட்டி பாப்பா கத்தவே கத்தாது. என்னடி என்னடி உள்ள இருக்கா உட்காருக்கா நீ உட்காரு. உட்காருங்க மாமி, பரவாயில்ல உட்காருங்க. இருக்கட்டும். எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க இந்த சேனல்ல வந்து? முன்ன வருவீங்களே அதோட அவள்தான். ஆமா, அதுக்கப்புறம் எங்க வந்தீங்க? அவரு என்ன அம்மா தரணி வீட்டுக்கு போயிருக்காங்க. அதான் அவனுக்கு என்ன கல்யாண நாள் போலது இன்னைக்கு, அதனால போயிருக்கான். வந்துருவாங்க. இப்பதான் வந்து கூப்பிட்டு போனான். வந்துருவாங்க. இல்ல 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 கல்யாண நாளா? பையன் கல்யாணம் ஆனா அது ஒண்ணு தரலாம். மாமல்லர் உட்காருமா, அது பீம் பேக் எடுத்து போட்டு உட்காரு. ஆமா, அவங்க வீட்ல நான்வெஜ்ஜா எதுங்க? நான் என் வீடியோல சொன்னேன் பொங்கல் செய்ய சொல்லிட்டு அங்க போய் உட்காந்து சாப்பிட்டா எப்படி? அப்பவே குத்துட்டாங்களே. அப்படியா? எனக்கு எல்லாம் அன்னைக்கே குத்துட்டாங்க. பொங்கலுக்கே குத்துட்டாங்க. எங்களுக்கு அடிச்சிச்சு எல்லாமே. கரும்புல இருந்து எல்லாமே குத்துட்டாங்களப்பா. எனக்கு அப்பவே எல்லாமே குடுத்துட்டாங்க. புதுசு புடவை விற்கிறது, சேல்ஸ் புடவை எதுக்கு தேவையில்லாத மேடம். ஆமா, நாளைக்கு போன ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்க. நம்ம போட்டதெல்லாம் எப்படி ஆயிருக்கு. பொங்கல் நல்லா வெந்து கொஞ்சம் ஆறணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சாப்பாடு கொட்டை கொட்டையாக இருந்ததுனால அது மட்டும் அப்படியே இருக்குது. பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொங்கல் நல்லா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிடும்போது பார்க்கலாம். நீ நம்ம பண்ணிட்டு இருக்க? ஓகே சரி. அப்படியே உனக்கு ஒண்ணுமே தெரியாது தேவி. டெய்லி வரேன் வீட்டுல கண்ணா பாரு. அது ஏதோ ஒரு யாகத்தை பத்தி சொல்லி நீ பாருங்க. தியாகத்தை பத்தி அவன் எடுத்தாரு. ஆமா ஆமா, கோவில்ல வந்து
இதை பேச சொன்னாங்க அஜித் படம் வந்துச்சாமா? வாணி சீக்கிரமா. இவங்க யூடியூப்ல இருக்கிறீங்களே, நான் ஒன்று சொல்லுவேன், அதை நீங்க பேசுங்க, நான் போட போறேன். ஐயோ, நான் பேச மாட்டேன். நம்ம எங்க பசங்க அம்மா தான் பேசுவா மாட்டான். ஐயோ, அவன வாங்க வாங்க வாங்க. அங்க வெற்றி ரசிக்கியா? வெற்றியும் எடுக்கலாம். நீ எடுத்துக்க முடியாது இல்ல அப்புறம் என்ன இல்ல, இது கீழே இருந்தா நம்ம போட்டு பார்க்கலாம். டேஸ்ட் சொல்லுங்க. ஃபாஸ்டா பண்ணணும். மாமா சொல்லுங்க மாமா, நீங்க சொல்லுங்க மாமா. நல்லா இருக்குப்பா. அங்க பார்த்து சொல்லணும். நீ நல்லா இருக்குமா? இல்ல சாப்பாட்டுல செஞ்ச மாதிரி இல்ல, இல்லையா? இல்ல. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நான் சாப்பிட்ட உடனே நல்லா இருக்கு. சரி சரி சாப்பிடுங்க அண்ணா. அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிட்டுமா. ஒரு குட்டிமா வர சொன்னானா சசி போன் பண்ணதால அவன் கஷ்டப்படான். மா கிளம்புறாங்க. வர வர நான் இங்கே தான் இருக்கேன். பாய். அதுதான் மாமா, நீங்க தான் மீன மாமியை வச்சு ஷூட்டிங் எடுத்தீங்க விட்டீங்க. ஆ அக்காவா இருக்கு. ஹீரோயின் அக்காவா? சரி சரி. வரோம் மாமா, எங்க சரியா இருக்கு. வர வர எல்லாம் முடியட்டும் இந்த வேலை. அதான் 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 முடிஞ்சிட்ட பிறகு வர வரோம். பாய் மம்மி. ஆ பாய் பாய். ஆடி அதான் மோட்ல எப்படி ஆட்ட போறான்னு தெரியல. ஆ மோட்ல இரு திருப்புற இருப்பார். ஐயோ, அங்க பாருங்க. டாடா டாடா டாடா. ஐயோ, வாணி. வாங்க வாங்க வாங்க. வந்துட்டோம். கிழிக்கிற ஒண்ணு. விருந்தாளி அடிச்சிட்டு வந்துட்டோம். எங்க போனே நீ? எல்லாரும் பார்த்துட்டே இருந்தாங்க உன்னை. எங்க போனேன்? என் பையனுக்கு கல்யாண நாளா, ம். அதுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்க முடிச்சிட்டு ஓடி வந்துட்டேன் பொங்கல் சாப்பிட்றதுக்கு. பொங்கல்னா உயிரா எப்படி இருந்துச்சு பொங்கல்? சொல்லு ஏனி. சூப்பரா இருந்துச்சு. நான் தான் சாப்பிட்டேன்ல. டேஸ்ட் நல்லா இருந்துச்சா? சூப்பர். சூப்பர். நல்ல வாசனை கேட்டு வரைக்கும் அடிச்சுது. நான் வர சொல்லுவேன், பொங்கல் ஆஹா என் பொங்கல் அப்படின்னு ஓடி அந்த பொங்கல் செஞ்சு சாப்பிட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் யார் வந்தாங்க, மாமா மாமி வந்தாங்க, அவங்களும் சாப்பிட்டாங்க, எங்கள் அம்மாவும் வந்தாங்க சாப்பிட்டாங்க. எல்லாரும் சாப்பிட்ட வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. எல்லோரும் சாப்பிட்டு முச்சாச்சு டிவி பார்த்துட்ருக்காங்க எல்லோரும். டைமும் ஓவராயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாத்திரம்லாம் நிறையா இருந்துச்சு, எல்லாம் விளக்கி வச்சுட்டு முடிச்சுட்டு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆச்சு. ஒன்றும் முடியல, போய் படுக்க வேண்டிய இதுக்கெல்லாம் பயங்கரமாக பெயினாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.